வணக்கம், நான் சுரபி சிசிலிருந்து செந்தில் முருகன். நான் எஃப்ஐ ட்ரைனிங்கு பெங்களூருக்கு வரைக்கும் போயிட்டு இருந்தேன். அதில் 5 பாயிண்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது, நம்ம ஸ்கூட்டரில் 7 சென்சார் இருக்குது, பைக்கில் 8 சென்சார் இருக்குது. சென்சாரில் ஒன்றே வேணால் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சென்சார் சிகேபி சென்சார், இடி சென்சார். தேர்டு சென்சார் ஐஏபி சென்சார். ஃபோர்த்து சென்சார் ஐஏடி சென்சார். இல்லை 5ஆவது சென்சார் ஓட்டு சென்சார். அடுத்தது வெஹிக்கிள் ஸ்பீடு சென்சார். அதுக்கடுத்து டிஓ சென்சார். சரிங்களா? டிஓ சென்சாரா? டிஓ சென்சார் எங்கே வரும்? டிஓ சென்சார் ஸ்கூட்டருக்கு வராது, பைக்குக்கு மட்டும் தான் வரும். அது எங்கே இருக்குன்ற நான் சொல்கிறேன், பாருங்கள். டிஓ சென்சார் மோட்டர் சைக்கிள் மட்டும் தான் வரும்ங்கிறீங்க. இதோட பர்பஸ் என்ன? 65 டிகிரி கீழே வண்டி சாஞ்சுன்னா ஈசிமுக்கு தகவல் போய் ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆஃப் ஆயிரும். செகண்ட் பாயிண்ட் ஏபிஎஸ், அதாவது ஃப்ரண்ட் வீலுக்கு வரும், ரியர் வீலுக்கு வரும். இதை நம்ம எஸ்டி டூல் மூலமாக தான் செக் பண்ணி பார்க்கணும். தேர்ட் பாயிண்ட் ஃபியூல் ப்ரெஷர், ஃபியூல் கேஜ்லாம் செக் பண்ணணும். இது 300 கேபியில் இருக்கணும். 4வது பாயிண்ட் கனெக்டிவிட்டி செக் பண்ணுறது. கனெக்டிவிட்டினா என்ன சார்? கனெக்டிவிட்டினா வயரிங்க்கும் கிரவுண்டுக்கும் உள்ள ரெஸ்பான்ஸ் செக் பண்ணுறது தான் கனெக்டிவிட்டி. கனெக்டிவிட்டி சர்வீஸ் மேனில் தான் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஒன்று செக் பண்ணணும். கனெக்டிவிட்டி நம்ம மல்டிமீட்டர்லாம் செக் பண்ணணும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 5வது பாயிண்ட் யூசி மினிட்டும் அடுத்த கப்ளரும் செக் பண்ணணும். சார் யூசி மினிட்ல எப்படி சார் செக் பண்ணணும்? யூசி மினிட்ல மல்டி பின் இருக்கும். அதை நமக்கு அந்த கவுண்டிங்கை எப்படி செக் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். எஃப்ஐ ட்ரைனிங்ல நம்ம முக்கியமான 5 பாயிண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 1 by 1 ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.